இன்றைக்கி பாருங்கள், நைட்டு சனிக்கிழமை நாங்கள் எப்பவுமே அரிசி பருப்பு சோறு தான் செய்வோம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் எண்ணெய் எப்போவுமே இப்படி தான் ஊற்றிக்குவேன். ஸ்பூனோட இதில் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றணுங்க. நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் போட்டாச்சு, கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு கலந்தது. இது நல்லா பொரிஞ்சு வந்த பிற்பாடு நீங்கள் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போதும், ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு சோறு. இது வந்து சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் சைடு வந்து பிரியாணியை விட இந்த மாதிரி அரிசி பருப்பு சோறு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து ஏன்னா நாங்களும் சேலத்துக்காரங்க தான், அதனால் நாங்களும் இந்த அரிசி பருப்பு சோறுனா வாரம் சனிக்கிழமை கண்டிப்பாக செஞ்சுருவோங்க. நீங்கள் வந்து இந்த அரிசி பருப்பு சோறு வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து ஒரு நல்லது. சனிக்கிழமை செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். சனிக்கிழமை எல்லாம் சொல்கிறாங்களே, சனிக்கிழமை வந்து இப்படி ஒரு பருப்பு சாதம், சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லாமே நல்லதே நடக்குங்க. அதனால் அது மாதிரி இது நம்பிட்டு நாங்களும் செய்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தக்காளி வந்து கிரேவி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தேவைக்கு இதுக்கு உப்பு போட்டுருவோம். கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தேவைக்கு இது போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை பொடி. நான் வந்து வீட்லேயே கருவேப்பிலை நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன் போடணும். ஏன் அப்படின்னா கருவேப்பிலை வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து எடுத்து வச்சிடறோம், யாரும் சாப்பிட்றது கிடையாது. அதனால் வந்து கருவேப்பிலை வாசனைக்கு அதை போட்டு, இது வந்து கருவேப்பிலை போட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எல்லாமே நல்லது. முடி வளரும், கண் பிரச்சனை, உடம்புல இருந்த நோய் இருந்தால் கூட சரியாயிடும். இப்போ வந்து நான் இது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து மைசூர் பருப்பு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளரு, பாசி பருப்பு ஒரு 1/2 டம்ளரு, அரிசி ஒரு 1.25 டம்ளர் போட்டிருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி அரிசி கழுவும் போது நல்லா கை வச்சு நல்லா களைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி வடிங்க பாருங்கள், நல்லாயிருக்கும்.